குரு பெயர்ச்சியால அதிகமான நன்மைகளை அடையக்கூடிய ராசி எது? எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை குரு பகவான் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாங்க. வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வருகிற ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். கடகத்துல உச்ச குருவாக இருந்து தான் பார்க்கக்கூடிய ராசிகள் அனைத்திற்குமே மிக அதிகமான நற்பலன்களை தன்னுடைய சுப பார்வையின் வழியாக கொடுத்து தன்னுடைய 2 ராசி வீடுகளாகிய தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய இந்த குரு பகவான் உச்சமாக இருந்து அதிகமான நன்மைகளை கொடுக்க இருக்கிறாருங்க. அதன்படி குரு பார்வை கிடைக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விருச்சக ராசியும், 2வதாக மகர ராசியும், 3வதாக மீன ராசியும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளின் வழியாக பார்க்க இருக்கிறார். இதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான நற்பலன்களை தருவார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக வரிசையாக பார்க்கலாங்க. முதல்ல மேசராசி. மேசத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடாகிய கடகத்துல உச்ச குருவாக இருந்து கொண்டு 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய இந்த குரு பகவான் முதல்ல மேசராசிக்காரர்களுக்கு தாயார் வீடு, வண்டி, வாகனம் இது மாதிரி விஷயங்கள்ல அதிகமான நன்மைகளையும், சொந்த வீடு வாங்கணும்னு விரும்பிட்டு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்தமாக வீடு, புதிதாக வண்டி வாகனம் வாங்க விரும்பியவர்களுக்கு ஒரு நல்ல வண்டி வாகனம் ஆகியவற்றை அமைச்சு தருவாருங்க. கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவராகவும், வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த குரு பகவான் இருப்பார். ஏன்னா தாயார் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்தில் அவர் உச்சமாக இருப்பதனால இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். வண்டி வாகனங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. புதிதாக வண்டி வாகனம் கேட்டுட்டு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு அமையும். 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் வெளியூர் வெளிமாநிலங்களை குறிக்கக்கூடிய இந்த 2 ஸ்தானங்களையும் குரு பார்ப்பதனால் இவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலங்களில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாலோ அல்லது கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாலோ அது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய, வேலையில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல பெரிய அளவிலான அபிவிருத்தி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக 10ஆம் பாவகத்தை உச்சகுரு பார்க்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அமையுங்க. 2வதாக ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் பாவகத்துல தைரிய ஸ்தானத்துல நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு ஸ்தானத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் அங்கிருந்து 7ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் பார்க்க இருக்கிறாருங்க. இந்த குரு பார்வை படக்கூடிய இந்த 3 பாவங்களுமே சிறப்பு மிக்க பாவங்கள். 7ஆம் பாவத்தை பார்ப்பதனால என்ன நடக்கும்? இவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக திருமணத்தை கொடுப்பார். ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையையும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தக்கூடியவர் இந்த 7ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான். 9ஆம் பாவத்தை பார்ப்பதனால தந்தை வழி சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பூர்வ புண்ணியங்கள் அதிகமாக கிடைக்கும், புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 9ஆம் பாவத்தை குரு பார்க்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டம். 11ஆம் பாவத்தை பார்ப்பதனால செய்யும் தொழில நல்ல ஒரு லாபம் இருக்கும். எதை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 3ஆம் பாவத்தில் குரு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டம் இவர்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய இருக்குங்க. அடுத்ததாக மிதுனம். மிதுன ராசிக்கு 2ஆம் பாவம் ஆகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல தன காரகனாகிய குரு பகவானே வந்து அமர இருப்பதனால இத்தனை நாட்களாக இருந்த பொருளாதார கஷ்டங்கள் அனைத்துமே இவர்களுக்கு தீரப்போகுதுங்க. குரு தனஸ்தானத்தில் வந்து அமர்வதனால இவர்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகமாக இருக்க போகிறது. நீண்ட நாளாக கிடைக்க வேண்டிய பணம் இவர்களுக்கு கையில வந்து சேரப்போகிறது. தங்க நகை இது மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2ஆம் பாவத்துல குரு வருவதனால ஏற்படும். 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் குரு பகவான் பார்ப்பதனால வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. எத்தனை நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக நல்ல ஒரு வேலை அமைய போகுதுங்க. 8ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால இவர்களுக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிமாநிலங்கள் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் உருவாகும். மொத்தத்துல குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய, பெரிய அளவிலான பணம் சேரக்கூடிய, வேலை தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய, சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக கடகம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே உச்சமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கடக ராசிக்காரருக்கு பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தையும் அவர்களுடைய அந்தஸ்து கௌரவத்தையும் உயர்த்த இருக்கிறாருங்க. ஏன்னா குரு இருக்கும் இடத்தை வளர்ப்பார் அப்படிங்கிறதன் அடிப்படையில் கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். ஏன்னா 5ஆம் பாவம் மற்றும் 9ஆம் பாவம் ஆகிய திரிகோண ஸ்தானங்களை இந்த குரு பகவான் பார்ப்பதனால இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பகவான் கடகத்திலே உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அவர் 7ஆம் பாவத்தை பார்ப்பதனால வாழ்க்கை துணை விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. திருமணம் ஆகாமல் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரைவில் திருமணம் நடக்குங்க. ஏன்னா குரு பகவான் 7ஆம் பாவத்தை பார்ப்பதனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம் வரும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புண்ணிய காரியங்கள் செய்வது, தைரியமாக முடிவெடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது, நல்ல ஒரு உயர் பதவிகளை அடைவது என எல்லா விஷயங்களையும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க.
அடுத்ததாக சிம்மம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவத்துல அமரக்கூடிய இந்த குரு பகவான் 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்க இருக்கிறாருங்க. 4ஆம் வீடு தாயார், வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால தாயார் விஷயங்கள நற்பலன்கள் நடக்கக்கூடிய, தாயார் வழியில சொத்துக்கள், செல்வங்கள் ஆகியவை சேரக்கூடிய, கல்வி, வேலை, படிப்பு இது மாரி விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய, வண்டி, வாகனம் அமையக்கூடிய, சொந்த வீடு எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். அஷ்டம சனியின் காரணமாக கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல வெளியூர், வெளிமாநிலம் செல்வது, வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் இந்த குரு பெயர்ச்சியினால நிவர்த்தியாக இருக்குங்க. வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால இவர்களுக்கு கிடைத்த இடத்துல வேலை கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம் செல்ல விரும்பியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல 8ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால வெளியூர், வெளிமாநிலங்களில் வேலை கிடைக்கும். கல்விக்காக, படிப்புக்காக கடன் வாங்குதல், படிப்புக்காக வெளியூர், வெளிமாநிலம் செல்வது ஆகிய அனைத்து காரியங்களுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் பாவகம், 8ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதனால இத்தனை நாட்களாக நோய் தொந்தரவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த நோய்கள் அனைத்துமே குணமாகி நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் 5 மற்றும் 7ஆம் பாவங்களையும் தன்னுடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாக பார்த்து 11ஆம் பாவத்தில் அமர்ந்து லாபத்தை அதிகமாக கொடுக்க இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்துல 11ஆம் வீட்டுல உச்சமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதிகமான லாபங்களை இவர்கள் செய்யும் தொழில கொடுப்பார். 5ஆம் பாவத்தை பார்ப்பதனால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும், காதல் இது மாதிரி விஷயங்களையும், 7ஆம் பாவத்தை பார்ப்பதனால திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் கொடுப்பார். புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அவர் 11ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவம் மைய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால குழந்தை பாக்கியம் வேண்டி இருந்த இந்த அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்குங்க. தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் 3ஆம் பாவத்தை பார்ப்பதனால இவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம், தைரியம், செய்யும் வேலையில ஒரு தன்னம்பிக்கை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் இந்த 11ஆம் பாவத்துல. சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு வேலை, தொழில் என எல்லாவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் பாவத்தில் அமர்ந்து குரு பகவான் 2, 4 மற்றும் 6ஆம் பாவங்களை பார்க்க இருக்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானமாகிய 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தன லாபம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அமைய இருக்குங்க. ஏன்னா தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் பாவத்திலே குரு அமர்ந்து அந்த ஸ்தானத்தை வலிமைப்படுத்துவதனால இவர்களுக்கு வேலை, தொழில் ஆகியவற்றில் நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். 6ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால இவர்கள் செய்யும் வேலைகளில நல்ல ஒரு உயர் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சொந்த வீடு, வண்டி, வாகனம் ஆகியவை அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 4ஆம் பாவத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்க. தாயாருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், தாயார் வழியில சொத்துக்கள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாகவும், சொந்தமாக வீடு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு குரு பயிற்சியாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்துல தொட்டது அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய, வேலை தொழில் நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே துலாம் ராசிக்கு இந்த 10ல் குரு வரக்கூடிய இந்த உச்ச குருவாகிய குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு ராசியவே குரு பார்ப்பதனால இவர்களுடைய அந்தஸ்து, கௌரவம் ஆகியவை அதிகமாக போகிறது. இத்தனை நாட்களாக இவர்கள் செய்து கொண்டிருந்த வேலையில இவர்களுக்கு சரியான பேரு கிடைக்காம இருந்த இடத்துல இவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைய இருக்குங்க. ஏன்னா 9ஆம் பாவம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து இவர்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்க இருக்கிறார். தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் ஆகியவை இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த அனைத்து சொத்துக்களும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கிடைக்கும். 3ஆம் பாவத்தை பார்ப்பதனால தைரியமாக முடிவெடுத்து எந்த ஒரு காரியங்களையும் ஈடுபட்டு நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகும். 5ஆம் பாவத்தை பார்ப்பதனால புத்திரர்களாகிய குழந்தைகளின் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகும். குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையான ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதனால இவர்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். நல்ல ஒரு பொலிவுள்ள நபர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக மாறுவார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலுமே நல்ல ஒரு குணாதிசயம் கொண்ட நபர்களாகவும், நல்ல தெளிவுள்ள நபர்களாகவும், சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. இளைய சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய, தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய, தந்தைக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் பாவத்துல ராசி அதிபதியாகிய குரு பகவான் இந்த இடத்துல போய் உச்சமாகுவதனால இவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்குங்க. ஏன்னா 8ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்தையும், 2ஆம் பாவத்தையும், 4ஆம் பாவத்தையும் குரு பார்க்க இருக்கிறார். அதனால வேலையின் காரணமாக வெளியூருக்கு செல்வது, அப்படி இல்லைன்னா
படிப்பு இது மாரி உயர் கல்வி பயிலுவதற்காக கல்லூரி மாரி விஷயங்களுக்காக மாணவர்கள் வெளியூர், வெளிமாநிலம் செல்வது ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த 8ல குரு வரக்கூடிய அந்த குரு பயிற்சி அமையுங்க. என்ன இருந்தாலும் தனுசு ராசிக்கு 8லயே போய் குரு உச்சமாக இருந்தாலும் அவர்தான் ராசி அதிபதி. ராசி அதிபதியாகிய குரு பகவான் உச்சமாக இருப்பதனாலேயே இவர்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் நல்ல ஒரு சிந்தனை உடையவர்களாகவும், எதிலும் ஒரு தெளிவுள்ள நபர்களாகவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல இருப்பாங்கங்க. 4ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால இவர்களுக்கு புதிதாக வீடு, வண்டி, வாகனம் ஆகியவை அமையும். கல்வியில நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 4ஆம் பாவத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுங்க. ஏன்னா 4ஆம் அதிபதியே குருவாகி அவரே உச்சமாக இருக்கும் பொழுது கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றெல்லாம் பெரிய அளவிலான வளர்ச்சி வரும். 2ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால குடும்பத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வரும். பெரிய அளவிலான ஒரு செல்வம் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியதாகவும், நம்பிக்கை மிகுந்த ஒரு நபர்களாகவும் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2ஆம் பாவத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக அமைய இருக்குங்க. அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியவே குரு பார்ப்பதனால இவர்களுடைய செயல்பாடு, தன்னம்பிக்கை, தைரியம் ஆகியவை அதிகமாக இருக்கும். 7ஆம் பாவத்தில் குரு இருப்பதனால இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக நல்ல திருமண வாழ்க்கை அமைய இருக்குங்க. நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு மனைவி, குடும்பம் ஆகியவற்றின் மூலமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால செய்யும் விஷயங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய, 3ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் மூலமாகிய சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய, தொட்டது அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய, தைரியம், தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய, குரு பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு யோக ராசியாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. கும்பம். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் இத்தனை நாட்களாக 2ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்து தனம்பாக்கு குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்க இருக்கிறாருங்க. ஏன்னா 6ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், 2ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்க இருக்கிறாருங்க. 7ரை சனியின் காரணமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே ஒரு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். ஜென்மராகுவின் காரணமாக ஒரு சில குழப்பங்களை அடைந்து கொண்டிருந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவே இருக்குங்க. ஏன்னா 10ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் குரு தொடர்பு கொள்றதுனால இவர்களுக்கு வேலை தொழில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய தன லாபம் மிகப்பெரிய அளவுல 2ஆம் பாவத்தை 2ஆம் அதிபதியாகிய குருவே பார்ப்பதனால மிகப்பெரிய செல்வம் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வெளியூர், வெளிமாநிலங்களின் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அமைய இருக்குங்க. கடைசியாக மீனம். ஜென்ம சனியின் காரணமாக மிகப்பெரிய அளவுல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல விடுதலை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் பாவகமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல, பஞ்சம ஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாக இருந்து 9ஆம் பாவகத்தையும், 11ஆம் பாவகத்தையும், ராசியையும் பார்க்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். ஜென்ம சனியில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே இந்த குரு பகவான் சரி செய்து தன்னுடைய ராசி அதிபதியாகிய இந்த குரு உச்சமாக இருப்பதனால பெரிய அளவுல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு ராசியாக இந்த மீனராசிக்காரங்க இருக்க போறாங்கங்க. 9ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். தந்தை வழி சொத்துக்கள் கைகூடும் ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும். 11ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால எந்த ஒரு தொழில் செய்தாலும் வேலை ஆகியவற்றில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைய இருக்குங்க. மீனராசியை பொறுத்தவரை இத்தனை நாட்களாக பட்டுக் கொண்டிருந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. ஜென்மசனியின் மூலமாக இவர்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் அனைத்தையுமே போக்கி நல்ல ஒரு சந்தோஷம், தைரியத்தை கொடுக்கக்கூடிய, முகத்துல நல்ல ஒரு செலுசெலுப்பை கொடுக்கக்கூடிய, முக மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய இருக்கு. ஜென்மசனியின் காரணமாக ஏற்பட்டு கொண்டிருந்த அசிங்கம், கேவலம் ஆகியவற்றை அனைத்தையுமே தாண்டி நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. 11ஆம் பாவத்தை பார்ப்பதனால நல்ல ஒரு லாபம், செய்யும் தொழில் அனைத்திலுமே எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. சரிங்க. மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.